ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பலாப்பழ சீசனில் பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொட்டையை தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. அதில் செம்மையான அருமையான டேஸ்டியான கட்லெட் செய்யலாம். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 250 கிராம்லேருந்து ஒரு 300 கிராம் கிட்ட அந்த பலாக்கொட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி மேலே உள்ள தோலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அதில் 3 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக மல்லி, புதினா, இதில் நீங்கள் வேணால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை முட்டைக்கு போடுற மாதிரி நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே அந்த நம்ம பலாக்கொட்டை அரைச்சதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 3-4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 3-4 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி கட்லெட் மாதிரி வடையாக தட்டி பேனில் போட்டு நல்லா முன்னாடியும் பின்னாடியும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்து எடுத்தோம்னாக்கா நமக்கு தேவையான கட்லெட் ரெடி. இதோட சாஸ் தொட்டும் சாப்பிடலாம். நாங்கள் ஆனால் சும்மாவே கிறிஸ்பியாக கடிச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.